மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சஞ்சீவி நம்மோடு இணைந்திருக்கிறார். அதை உன்னிப்பாக கவனித்து வர்ற செய்தியாளர், பத்திரிகையாளர் சஞ்சீவி நம்மோடு இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகரும் கூட. சஞ்சீவி, இது ஒரு கிளைம் டவுன் நோக்கி போகுதா, இன்னும் தீவிரமாகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிஜேபி இதை எனக்கு தெரிஞ்சு டிஎஸ்கலேட் பண்றதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்வாங்க. ஏன்னா மத்திய அமைச்சகம் நேத்து நடந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா, நேற்று இரவு 11:30 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வீடியோ போடுறாரு, செக்ரட்டரிஸை மாத்துறாங்க. இன்னைக்கு காலையும் பாத்தீங்க அப்படின்னா சில டாப் லெவல் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாத்துறாங்க. அதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோடைய ஒரு பாணியே புதுசா இருந்தது இல்ல. வழக்கமா பிரதமர் தேசிய கொடி முன்னாடி நின்று 8 மணிக்கு உரையாற்ற ஃப்ரேம் தான் நமக்கு தெரியும். இந்த ஒரு செல்ஃபி மோட்ல ஒரு உரையாற்றுவதே இந்த ஜென்சி இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு, அதுவே ஒரு பாணி மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். தட் இட் செல்ஃப் சேஸ் a message. ஆமா, இது எப்படி வேணா பண்ணிருக்கலாம். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்டோட விட்டுருக்கலாம், ஒரு ட்வீட்டோட விட்டுருக்கலாம். ஆனா நைட் 11:30 மணிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அப்படின்னா ஹிஸ் ட்ரைங் டு கேட்டர் டு தெம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க டிஎஸ்கலேட் பண்ணி ஆகணும். இல்ல அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு சாட்டர்டே அண்ட் சண்டே இன்னும் வீக்கெண்ட் வரப்போகுது. நான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய அல்கோரிதம் ஃபுல்லா இதுதான் இருக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கனாலே இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் தி டெல்லி ப்ரொடெஸ்ட். அது மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்லயும், மற்ற மெட்ரோ சிட்டிஸ் இல்லாம சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா, பிஜேபி ஸ்டேட்ஸ்ல குறிப்பா பீகார், குஜராத், உத்தரகாண்ட் போன்ற ஸ்டேட்லயும் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. பீகார்ல எல்லாம் வன்முறை நோக்கி போச்சு. நீங்க சொல்றது போல சனி ஞாயிறு வருது, அதனால மொமெண்டம் பிக் பண்ணலாம். நமக்கு அனுபவம் உண்டு. ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் பூதாகரமானது வீக்கெண்ட்ஸ்ல தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். த சைஸ் ஆஃப் த கிரவுட் இஸ் ஆல்சோ ஸ்வெல்லிங். இன்னொரு முக்கியமான மைல் ஸ்டோன் ஆகஸ்ட் 15. அதை நோக்கி போகும்போது இன்னும் வீரியம் அடையலாம், வேற வடிவம் இது பெறலாம், இந்த கோல் போஸ்ட் கூட மாறிட்டே போகலாம். அப்படிங்கும்போது ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? இன்னைக்கு மத்திய அரசு சில நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட இல்ல இது பேண்டேஜ் மெஷரு, இது தீர்வு இல்லை, ராஜினாமா செய்யற வரைக்கும், கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யற வரைக்கும் இது தொடரும் அப்படிங்கிறாங்க. ஒரு மிடில் கிரவுண்ட் இதை எதிர்கட்சிகளும் போராட்டக்காரர்களும் அரசும் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த டெட்லாக் தொடரும்னு பாக்குறதா? அவங்க அந்த 3 டிமாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு காலைல கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த சௌரவ் தாஸ் அப்படின்ற ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் பேசினாரு. அவர் அந்த டிமாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட், யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன். ரெண்டாவது, அந்த குடும்பங்களுக்கு, நீட்டால இழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கணும். மூன்றாவது டிமாண்ட் இந்த வழக்குகள், இந்த குறிப்பா அந்த மண்டேல இருந்து தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்துல இந்த பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் உடனே வித்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 3 டிமாண்ட் ரொம்ப 2-3 கூட அரசு இறங்கி வருது. முதல் இதுல தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமால இறங்கி வரதா தெரியலையே. இல்ல, அதுதான் சொல்றேன் இல்லையா, பிசி அவருடைய பின்னணின்னு ஒண்ணு இருக்கு. அவரு கட்சிக்கு எவ்வளவு முக்கியம், அது இல்லாம அவர் ஆர்கனைசேஷனலா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் வரக்கூடியவர், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க இந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க யூஆர் மேக்கிங் சிஜேபி ஒரு பிகர் பார்ட்டி இல்லையா, யூஆர் ட்ரைங் டு மேக் தம் பிரின்சிபல் அப்போசிஷன் மாதிரி நீங்க கொண்டு போறீங்க. ஏன்னா இத்தனை நாட்களா ஒரு எதிர்கட்சிகள், பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒரு விஷயத்தை இவ்வளவு பெருசாக்க முடியல. ஆனா ஒரு 5 நாள்ல ஒரு 25 டேஸ் முன்னாடி ஜந்தர் மந்தர்ல ஆரம்பிச்ச போராட்டம் இன்னைக்கு ஒரு மத்திய அமைச்சரே இறக்க முடியுது அப்படின்னா இது அதுக்கு ஒரு மத்திய அரசு செவிஸ் ஆயிக்கலாம், ஓகேவா? ஆனா இறங்கி போயிட்டாங்க அப்படின்னா send a very strong message. இவங்களும் இறங்கி வரணும் தானே. மத்திய அரசு பல படிகள் இறங்கி வந்திருக்கிறாங்க. இது நடக்காத மாதிரி இருந்தவங்க, இதை டிக்னிஃபையே பண்ணாம ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்காம இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு பிரதமர் இது ஒரு பெரிய விஷயம் நாட்டில் நடந்ததை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாதுன்னு நீங்க கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யலைன்னா கூட கல்வி செயலாளரை மாத்திருக்கிறாங்க, ஒரு பெரிய ஓவர்ஹாலை செஞ்சிருக்கிறாங்க, ஒரு புதிய மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு மிடில் கிரவுண்ட் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியது அவசியம் தானே. இந்த போராட்டத்துடைய முகமாக சோனம் வாங்சுக் இருந்தார். அவருக்கு ஒரு சிவி இருக்கு, ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. அவர் he has seen reason in it அப்படிங்கும்போது ஒரு மிடில் கிரவுண்ட் அப்ரோச் பண்றது நியாயம் தானே. மிடில் கிரவுண்ட் அப்ரோச் பண்ணலாம். ஆனா இந்த போராட்டம் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் a usual political parties protest இல்லையா. நீங்க சாதாரணமா பார்த்திருக்கோம், நீங்க மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க, ரெசிக்னேஷன் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஒரு அடையாள போராட்டமா 1 hour 2 hours லீடர்ஸ் போவாங்க, ஒரு மேடையில பேசிட்டு போவாங்க. அவ்வளவுதான் நடக்கணும், பார்த்திருக்கோம். இதை நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய இதுல கவர் பண்ணிருக்கோம் இதை. ஆனா இந்த போராட்டம் அப்படி கிடையாது இல்லையா. இது சாதாரணமா மண்டே திங்கக்கிழமை இந்த போராட்டம் இவ்வளவு பெருசாகணும் யாரும் ஆக்சுவலா எதிர்பார்க்கல. இதை தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட ஒப்பிடலாமா? அதோடைய எல்லா கூறுகளும் அழகுகளும் இது இருக்கா?
இல்ல கண்டிப்பா அதோட தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆன்டிசிபேட் பண்ணல யாருமே. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். தமிழ்நாட்டுல இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் நான் மினிட் பை மினிட்ல அந்த டைம் கவர் பண்ணேன். வேற தொலைக்காட்சியில இருக்கும்போது, தமிழ் தொலைக்காட்சியில இருக்கும்போது மினிட் பை மினிட் கவர் பண்ணேன். அந்த ஃப்ரைடே ஈவினிங் தொடங்கிச்சு அந்த போராட்டம்ன்றது. சில பேர் கூட்டினாங்க. அதுக்கப்புறம் பெருசா போலீஸ் அந்த இதை கண்டுக்கல. யாருமே அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா தான் பார்த்தாங்க. சோ இந்த ஒரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா மண்டே வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான், அவங்க ஜந்தர் மண்டல் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஒரு பாராளுமன்றம் நோக்கி வந்து இந்த நடைப்பயணம், இந்த மார்ச்ன்ற போது இத்தனை பேர் வந்து ஒரு 50,000 பேர் எங்க இருந்து வந்தாங்க தெரியல, இத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்கன்னு தெரியல. சோ அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண வந்து தவறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதனாலதான் லேசா எடுத்துக்கிட்டாங்க, இது இவ்வளவு பெரிய இயக்கமா மாறாது, சோனம் வாங்சுக் அங்க அகற்றின போதே முடிஞ்சு போச்சுன்னு தப்பு கணக்கு போட்டுடுச்சு மத்திய அரசு. நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா அப்படிதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா அதான் சொல்றேன். இன்னைக்கு அன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா அவர்கள் கூப்பிட்டு அடிச்சு பேசினாரு இந்த 2 பேரையும், அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ. எதுக்கு அடிச்சு பேசினாரு அப்படின்னா இந்த விஷயத்தை டீஎஸ்கலேட் சொல்லிட்டு தான் பேசினாரு. இதே அவங்க ஜந்தர் மந்தர்ல உட்காந்து இருந்தாங்க, இல்ல இந்த பார்லிமெண்ட் நோக்கி இந்த மார்ச் நடைபெறல அப்படின்னா கண்டிப்பா அடிச்சு பேசிருக்க மாட்டாங்க. இன்னொன்னு பொலிட்டிக்கலா என்ன அப்படின்னா பிஜேபிக்கு இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கிறது ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா வந்து ஓரளவுக்கு விஷயங்கள், மற்ற விஷயங்கள் இருக்கு பார்லிமெண்ட்ல, நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டைவர்ட் ஆகும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே பட் அவங்க உறுதி காட்டுறாங்களே, அது எப்படி நம்ம பார்க்க இல்ல தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தான் தீர்வு அப்படிங்கிறாங்களே, அதுல இறங்கி வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த மீட்டிங் இப்போ 12:30 மணிக்கு 1 மணிக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் மீட்டிங் இருக்கு. சோ இது போன்ற விஷயங்களை பேச போறாங்கன்னு தெரியல. சோ சோனம் வாங்சுக் ஆல்ரெடி எனக்கு இந்த விஷயத்துல வந்து கன்வின்ஸ் ஆயிட்டாருன்னு தோணுது. சோ அவரு மூலமா பேசுறாங்களா அல்லது வேற யாராவது ஜெனரலா இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா பேசுறாங்களா? இவங்க யார் சொன்னா இந்த சிஜேபி மெம்பர்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஹூ இஸ் திஸ் பூஷ்வா ஹீரோ, அந்த மாதிரி ஒரு நபர் சொன்னா கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இது எப்படி எதை நோக்கி போகும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா பிஜேபி வந்து கண்டிப்பா மத்திய அரசு வந்து இதை தணிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எனக்கு எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிறு, எனக்கு இன்ஸ்டாகிராம் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில இந்த விஷயம் நீட் வினாத்தாள் கசிவு, முறைகேடு அதோடைய வெளிப்பாடா மட்டும் பாக்குறதா? இப்ப நம்ம ஜல்லிக்கட்டுல கூட பார்த்தோம், இன்னைக்கு ஒரு நிறைய பென்டப் அங்க இருந்தது. செல்வி ஜெயலலிதா மறைவு, அது அதனால ஏற்பட்ட குழப்பம், அப்ப இருந்த அமைப்பு மேல இருந்த கோபம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு வடிகால் போல இது அமைந்தது. அது போல பாக்குறதா? இல்லை இன்னொரு பக்கம் வந்து ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அப்படி ஒரு நியாயமான போராட்டமா தொடங்கினாலும் கூட நிறைய அரசியல் நோக்கம், வெளிநாட்டு சக்திகளுடைய ஊடுருவல், இப்படி நிறைய கோணங்களும் சொல்லப்படுது. அதெல்லாமும் மெரிட் இல்லாம இருக்கா? கண்டிப்பா இத்தனை பேர் கூட பேசும்பொழுது ஒரு ஃபோரம் கிடைக்குது இல்லையா, அவங்க எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நான் நேரடியா பார்த்திருக்கேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும் இருக்கக்கூடாது, அங்க இருந்து மற்ற விஷயங்களே வந்து பேசுறாங்க. நிறைய அரசியல் மயக்கம் பார்க்கப்படுறாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லாம பொலிட்டிக்கலா அங்க வரக்கூடியவங்க வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் பேசுறதை கேட்கறாங்க. அவங்க வந்து நிறைய விஷயம் புதுசா கத்துக்கிறாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு காவேரி பிரச்சனை என்னன்னு தெரியுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தெரியுது அப்படின்ற போது அவங்க தெளிவடைறாங்க அரசியல் ரீதியா இல்லையா. இப்ப இங்க வரக்கூடியவங்களும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அரசியல் புரிதல் தான் வருவாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் பேசும்பொழுது ஒரு ஃபோரம் கிடைக்குது அவங்களுக்கு. ஒருத்தர் இல்லாம 100 பேர் சுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அதுக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் போது அவங்க இந்த ஒரு பிரச்சனை பத்தி பேச மாட்டாங்க. They will talk about everything. சோ அதுதான் ஜென்ரலாவே நடக்கும். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நீங்க பேரலல் எடுத்தா சொல்றேன். சோ கண்டிப்பா அங்க எல்லா பிரச்சனைகளையும் பற்றி பேச வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நீங்க இந்த ஃபாரின் ஹேண்ட்ன்ற மாதிரி விஷயம் சொன்னீங்க. எனக்கு இந்த விஷயத்துல பெருசா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஜென்ரலாவே நீங்க பிஜேபி ஐடிஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இதுல சைனா இருக்கு, யூஎஸ் இருக்கு, ஃபாரின் ஹேண்ட் பின்னாடி இருக்கு, அங்க இருந்து ஃபண்டிங் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. அதுல எனக்கு முழுசுமா இந்த விஷயத்துல நம்பிக்கை கிடையாது. மாஸ் கிளிக் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.